ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாங்கிய தர்ஷனில் 25 தத்துவங்கள் பார்த்தோம். அதில் புருஷா பிரகிருதியை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தி, அகங்கார், மனஸ். இந்த புத்தி, அகங்கார், மனசை பதஞ்சலி யோக சுத்ரால, பகவத்கீதால, முண்டக உபநிஷத்துல, பிரகதாரண்ய உபநிஷத்துலன்ட்டு நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த கரணங்களா இந்த அந்த கரணங்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள வேலை செய்கிற ஒரு 4 கருவிகள் சொல்லலாம். மனஸ், புத்தி, அகங்கார், சித்தா. மனசை பற்றியும் புத்தியை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகங்கார். அகங்கார் நான் என்னுடையதுன்னு சொல்லிட்டு செல்ஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் இங்கே அகங்கார். எண்ணம், சந்தேகம், ஆசை இதெல்லாம் ஒரு குவியலாக இருக்க இடம் பேர் தான் மனஸ். புத்தி, அறிவு, விவேகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த டிசிஷன் எடுத்தா இது கரெக்டா நடக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ற அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் பேரு தான் புத்தி. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறதுக்கு பேரு தான் இங்க புத்தி. மனஸ், அகங்கார், புத்தி இந்த மூணுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாமா? ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம். மனசு சொல்லும் இதை சாப்பிடலாமான்ட்டு. அகங்கார் சொல்லும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு. இந்த ஸ்வீட்டை இப்போ சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்றது ஆராய்து தான் இந்த புத்தி. சில நேரத்தில் நம்மளோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அப்போ நம்மளுடைய அகங்கார் சொல்லும் என்னை எப்படி இப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு கேட்கும். ஆனால் நம்மளோட புத்தி தான் சொல்லும் இந்த இடத்துல நம்ம கோவப்படலாமா இல்லை அமைதியாக போயிடலாமான்னு சொல்லிட்டு. புத்தி மேலோங்கி இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளால சரியான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். நம்ம மனசு சொல்றதுன்றதுனாலயோ இல்லை நமக்கு பிடிக்குன்றதுனாலயோ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம நம்ம புத்தியை வச்சு, அதாவது யோசிச்சு இது பண்ணா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நல்லதா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். மனசை கண்ட்ரோல்ல வச்சு நான்ற அந்த அகங்காரத்தை குறைச்சு புத்தியோட வழிகாட்டுதல்ல ஈஸியா நம்மளால முக்தி அடைய முடியும். இந்த 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சை புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் பிகினிங்லேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யோகாவை பற்றி நல்ல டீட்டெயில்டான வெர்ஷன் புரியும். யோகானா என்ன, ஏன்ஷியன் டெக்ஸ்டில் யோகாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, யோகாவை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணலாம், யோகாவை பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம், கர்ம யோகானா என்ன, ஞான யோகானா என்ன, பக்தி யோகானா என்ன, ஹத்த யோகானா என்ன, விந்யாச யோகானா என்ன. ஸோ எல்லா யோகாவை பற்றியும் டீட்டெயில் வெர்ஷன் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.